வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். மக்களவைத் தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் குறித்த தனது முதல் விரிவான அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் பின்னணியில் உள்ள நியாயத்தை கேள்வி எழுப்பினார். இந்திய நாடாளுமன்றத்தின் செயல்பாட்டில் உள்ள திறமையின்மையை முதலில் நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏனெனில் இடங்களை அதிகரிப்பது மட்டுமே முக்கிய பிரச்சினைகளை தீர்க்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். சட்டங்களை இயற்றுவதிலும் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதிலும் சட்டமன்றத்தின் செயல்திறன் குறைந்து வருவதாக அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய எந்தவொரு எல்லை நிர்ணய நடவடிக்கையையும் எதிர்த்த விஜய், இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு மாநிலத்தின் நலனுக்கு யார் உண்மையிலேயே முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் என்று வலியுறுத்தினார். ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற ஜனநாயக கொள்கையின் கீழ் அரசியலமைப்பின் 81வது பிரிவு ஒரு எம்பிக்கு சமமான பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துகிறது என்றாலும், இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் மாநிலங்கள் நியாயமான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் சமமாக முக்கியமானது என்று அவர் வாதிட்டார். தற்போதைய நாடாளுமன்ற அமைப்பை சீர்திருத்தாமல் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மக்களுக்கு பயனளிக்காது என்று அவர் மேலும் வாதிட்டார். சாதாரண குடிமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறையை காட்டிலும் பணவீக்கம், வேலையின்மை, கல்வி, சுகாதாரம் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு போன்ற அழுத்தமான பிரச்சினைகளில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். எனவே அதிக இடங்களைச் சேர்ப்பதை விட நிர்வாக திறமையின்மையை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். தற்போதைய மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எல்லை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு எடுக்கும் எந்தவொரு ஒருதலை பட்ச முயற்சியையும் விஜய் கடுமையாக எதிர்த்தார். அத்தகைய நடவடிக்கை தென் மாநிலங்களின் அரசியல் பொருத்தத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும், தேசிய அதிகாரம் வட மாநிலங்களில் குவிந்துள்ள இடத்தில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். தெற்கை புறக்கணித்து முதன்மையாக வடக்கில் வெற்றிகளை பெற்று ஒரு கட்சி அரசாங்கத்தை அமைக்க முடிந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறினார். கூட்டாட்சிக்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய விஜய், எந்தவொரு எல்லை நிர்ணய செயல்முறையும் அனைத்து மாநிலங்களுக்கிடையில் ஒருமித்த கருத்து மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூட்டாட்சி என்பது பி.ஆர். அம்பேத்கரால் வரையப்பட்ட அரசியலமைப்பில் பொதிந்துள்ள ஒரு முக்கிய கொள்கையாகும். மேலும் பிரதிநிதித்துவத்தை மாற்றுவதற்கான எந்தவொரு முயற்சியும் இந்த அடிப்படை மதிப்பை மதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவரது கட்சியான டிவிகே எந்தவொரு நியாயமற்ற எல்லை நிர்ணய முயற்சிகளையும் எதிர்ப்பதில் மற்ற அரசியல் கட்சிகளுடன் இணைந்து நிற்கத் தயாராக உள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.